நான் கோவில்பறையூர் ஊராட்சியிலிருந்து வந்திருக்கேன். நான் பாசமலர் குழுவுல உறுப்பினரா இருக்கேன். அடுத்தது பிஎல்எஃப்ல இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கிறேன் செயலாளரா. என்னுடைய பேர் கோதா. நான் டிடிஎட் முடிச்சிருக்கிறேன். எனக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே எல்லா கிளாஸ்லயும் விளையாட்டுல நிறைய கலந்துக்குவேன். எல்லாமே நான் பயிற்சி எடுத்திருக்கிறேன். ஆனா என்னுடைய கடைசி வரைக்கும் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு அப்ப படிக்கும் போது கூட நான் விளையாட்டுல நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். ஆனா என்னுடைய அப்பாவால நானு டீச்சர் ட்ரைனிங் படிச்சு ஸ்கூல் மூலயமா ஸ்கூல்ல போனாலும் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவேன். நானு அதுக்கு அடுத்தது ஒரு 3 வருஷம் நானே ஸ்கூல்ல வேலை செஞ்சேன். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ராஜாதேசிங் அவுளுப்பேட்டையில. எல்லா விளையாட்டுமே எனக்கு பிடிக்கும். அங்க மிஸ்ஸுங்க என்னென்னலாம் சொல்லி தருவாங்களோ நான் 12th படிக்கிறது வரைக்கும் அதுல நான் கலந்துக்குவேன். ரன்னிங் ரேஸ்ல ஓடுவேன் நானு. ஏன்னா நான் ஜெயிப்பேன். எல்லாம் அந்த ரன்னிங் ரேஸ் எந்த கிளாஸுக்கு எல்லா கிளாஸுக்குமே நான் ஜெயிச்சு வந்திருக்கிறேன். அடுத்ததாக நான் இந்த பாசமலர் குழுவுல இருந்து பிஎல்எஃப்ல உறுப்பினர் செயலாளரா இருக்கிறேன். இங்க எனக்கு ரொம்ப நாளா பிஎல்எஃப்ல ஏதாவது ஒரு உறுப்பினரா கொடுங்கன்னு எங்க சிஎஸ்டி கேட்டிருந்தேன். ஆனா எனக்கு இப்பதான் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க என்னுடைய சிஎஸ்டி. ஆனா எனக்கு 17வது நாள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு குழுனாவே எனக்கு ரொம்பவும் தெரியாது. ஏதோ பணம் கட்டுவேன், வருவேன், குழுவுல போய் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன், அவ்வளவுதான். எனக்கு இங்க வந்ததுல இருந்து ஃபுல்லா எனக்கு மெமரி ஆயிடுச்சு. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கினேன். ஏதாவது இப்ப என்ன நினைக்கிறேன்னா, நான் 3 வருஷம் ஸ்கூல் போனேன். ஆனா எனக்கு உடம்பு முடியாம ஆயிடுச்சு, வீட்டுல இருக்கிறேன். இந்த ட்ரைனிங் மூலயமா ஏதாவது ஒரு தொழில் செய்யணும், நம்மளுடைய குடும்பத்தை அதன் மூலயமா நம்ம வருமானத்தை பார்த்து சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப மாற்றத்திற்கான செயல் திட்டம் அந்த தலைப்புல மருத்துவத்துறை, கால்நடைத்துறை, பள்ளி கல்வித்துறை பேசணும்னு தான் எனக்கு ஆசை. சரி, பரவாயில்ல. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை இது ரொம்ப ரொம்ப நம்ம லைஃப்ல முக்கியம். விளையாட்டுனாவே நம்ம நல்லா தினமும் நடந்து பயிற்சி நம்ம வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம நடந்து வேலை செய்யிட்டே நமக்கு அது ஒரு பயிற்சி தான். நமக்கு உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நம்ம வீட்டுல சாப்பிட்டு தினமும் தூங்கி பாருங்க, உடம்புலாம் வலிக்கும். அது தப்பு. அது மாதிரி இருக்கவே கூடாது. நம்ம கிராமத்துல நிறைய நம்ம வேலை செய்யறோம். அதனால நமக்கு அது ஒரு பயிற்சியாவே ஆயிடுது. இளைஞர்களுக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையில அவேர்னஸ் கொடுக்கணும். விழிப்புணர்வுனா அவேர்னஸ் நிறைய நம்ம கிராமத்துல இந்த மாதிரி விளையாட்டு வச்சிருக்கிறாங்க, சேர்ந்துக்கிறீங்களா கேட்பாங்க. ஸ்கூல் மூலியமால கூட பிடி சார் கூட்டின்னு போவாரு. அதுல நான் விழிப்புணர்வு சொல்லும் பிள்ளைங்களுக்கு. எங்க பிள்ளைங்களுக்கு கூட விளையாட்டுல சேருடா அப்படின்னு சொல்லுவேன். எங்க பையனை சேர்ந்துருக்கிறான். இப்ப விழிப்புணர்வு நம்ம